உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, சமூக வலைத்தளங்களை திறந்தாலே திமுகவுடைய கொத்தடிமைகள் கதறுவதை பார்க்க முடிகின்றது. எங்கிட்டு பார்த்தாலும் ஒப்பாரியும் ஓலங்களும் தான். ஐயையோ லோயலாமணி அவர்களுக்கு இந்த பதவியை கொடுத்துட்டாங்களே, ஐயையோ லோயலாமணி அவர்களுக்கு இந்த பதவியை கொடுத்துட்டாங்களே, இது நியாயமா, இது தர்மமா, இது அடுக்குமா அப்படின்ற மாதிரி திமுகவுடைய கொத்தூஸ்கள் ஒப்பாரி வச்சு லயோலா மணி அவர்களை மூளை முடுக்கு எங்கெங்கிலும் கொண்டு போய் சேர்த்து மிகப்பெரிய பிரபலமான ஆட்களாக மாத்தி விட்டு விட்டார்கள். அதனால நம்ம கொத்தடிமைகளுக்கு முதல் நம்ம நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். ஆமாங்க, அதாவது திரு லயோலா மணி அவர்கள் இருக்கார் இல்லையா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு ஆகச்சிறந்த ஒரு பேச்சாளர், ஒரு அம்பேத்கரிஸ்ட். சோ அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ் பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் பொறுப்பை வழங்கியுள்ளார். சரிங்களா? இதனாலதான் திமுகவுடைய கொத்தடிமைகள் கதறி கொண்டிருக்கின்றார்கள். சோ முதல்ல தமிழ் பாடநூல் கழகம் அப்படின்னா என்ன, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்ன, அதே மாதிரி லயோலா மணி அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த பொறுப்பு என்பது சரியான பொறுப்பு தானா அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரும் வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. தமிழ் பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் பொறுப்பு திரு லயோலா மணி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சோ லயோலா மணி அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த பொறுப்பு என்பது சரியான பொறுப்பா இல்ல ஆப்டான பர்சன் கிடையாதா அப்படின்றத நீ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, தமிழ் பாடநூல் கழகம் அப்படின்னா முதல்ல என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி லயோலா மணி அவர்களுக்கு தமிழ் பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது சரியா தவறா அப்படின்றத நாம கொஞ்சம் பகுப்பாய்வு பண்ணிடுவோம். ஓகேவா? சரி, முதல்ல ஒரு 4 நபர்களுடைய பேரை சொல்றேன், அந்த பேரை நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதுல முதல் நபர் யாருன்னு பார்த்தோம்னா ஜெயரஞ்சன் அவர்கள். சோ இந்த ஜெயரஞ்சன் அவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு பொருளாதார தளத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு நபர், அதாவது ஒரு பொருளாதார நிபுணர். ஓகேவா? சோ ஜெயரஞ்சன் அவர்கள். ரெண்டாவது ஒரு பேர் சொல்றேன் பாருங்க, இவர் சுபவீர பாண்டியன் அவர்கள். சுபவீர பாண்டியன் அவர்கள் அவர் ஒரு பெரியாரிஸ்ட். சோ மக்களால் அவர் பெரியாரிஸ்டாகத்தான் அறியப்படுகின்றார். ஓகேவா? மூன்றாவது ஒரு பேரு மனுஷ்ய புத்திரன். சோ இந்த மனுஷ்ய புத்திரன் வந்து ஒரு எழுத்தாளர். ஓகேவா? அவர் எழுத்தாளர், மக்களால் அவர் ஒரு எழுத்தாளராகத்தான் அறியப்படுகின்றார். நான்காவது திண்டுக்கல் லியோனி அவர்கள். சோ இந்த திண்டுக்கல் லியோனி அவர்கள் அவரு மக்கள் மத்தியில ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்ற நடுநிலையாளர் என்பதாகத்தான் அறியப்படுகின்றார். சோ இந்த 4 நபர்களுமே நீங்க எங்கேயுமே களத்துல பார்க்க முடியாது. எளிய மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடுவதை பார்க்க முடியாது. பொருளாதாரம் சார்ந்த விடயங்கள் தானே ஜெயரஞ்சன் அவர்கள். ஆனால் பொருளாதாரம் சார்ந்த விடயங்கள்ல மக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதற்காக அதிகார வர்க்கங்களை நோக்கி ஜெயரஞ்சன் போன்ற ஆட்கள் இது நாள் வரைக்கும் கேள்விகள் கேட்டது கிடையாது. ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கக்கூடிய சுபவீர பாண்டியன் அவர்கள் ஆளுகின்ற அரசாங்கத்தை நோக்கி அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலகட்டத்துல எந்த விதமான போராட்டங்களையும் முன்னெடுத்தது கிடையாது. இதே மாதிரிதான் மனுஷ்ய புத்திரன் அவர்களும் கூட எளிய மக்களுடைய வாழ்வியலை டாக்குமெண்ட்ரி பண்ணக்கூடிய ஒரு மனுஷ்ய புத்திரன், இந்த சமூகத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்க வேண்டிய மனுஷ்ய புத்திரன். ஆனா அவர் இது நாள் வரைக்கும் இந்த மக்களுக்காக அவர் களத்தில் இறங்கி இருக்கிறாரா அப்படின்னா அதுவும் கிடையவே கிடையாது. திண்டுக்கல் லியோனி அவர்களும் அது போன்றுதான். களத்தில் அவர் இறங்கி இந்த எளிய மக்களுக்காக போராட்டம் செய்தது கிடையவே கிடையாது. சோ இந்த 4 நபர்களுமே இது போன்று வெவ்வேறு தளங்கள்ல பயணித்தாலும் கூட எளிய மக்களுக்காக இவங்களுடைய பங்களிப்பு என்பது முட்டைதான். ஓகேவா? இதுலதான் இருக்குது. ஆனா இந்த 4 நபர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்குது. அது என்ன ஒற்றுமைன்னு பார்த்தோம்னா, இவங்க 4 நபர்களுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சொம்புகள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிவரடிகள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனைகள் வருகின்றதோ அப்பப்பெல்லாம் இந்த இன்டெலெக்சுவல் தளத்துல இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு வச்சு பேச வைப்பாங்க, பேசி முட்டு கொடுத்து முட்டி தூக்க வைப்பாங்க. அப்ப எனக்கு மிகப்பெரிய டவுட் இருக்கும், இவங்கெல்லாம் வந்து ஒரு எழுத்தாளர், ஒரு இன்டெலெக்சுவல் தளத்துல பயணிக்கக்கூடிய நபர்கள், இவங்க ஏன் திமுக இவ்வளவு முட்டா வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன தேவைகள் வந்துச்சு, இவங்க எதற்காக இப்படி முட்டு கொடுக்கணும், இவங்க முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பொருளாதார தளத்தில் இயங்கக்கூடிய நபராக இருக்கின்ற ஜெயரஞ்சன் அவர்கள் அவர் பொருளாதாரம் சார்ந்து அவர் ஆட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம், அவர் வேலையை பார்த்துக்கிட்டு. ஆனா திமுக எதுக்காக முட்டு கொடுக்குறாரு? ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கக்கூடிய சுபவீர பாண்டியன் அவர்கள் அவர் நேரடியாக எளிய மக்களுக்காக களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணலாம், எளிய மக்களுக்காக கருத்துக்களை தெரிவிக்கலாம், பொதுக்கூட்டங்கள் போடலாம். ஆனா அது எதுவுமே செய்யாம திமுகவுடைய முழு நேர சொம்பாக இருக்கின்றாரே, ஏன் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பலமுறை யோசிச்சிருக்கிறேன்.
அதே மாதிரிதான் மனுஷபுத்திரன் அவர்களும் கூட ஒரு எழுத்தாளராக இருந்து கொண்டு பல இடங்கள்ல விவாத மேடை நிகழ்ச்சியில போய் டிவிகேக்கு எதிராக பேசுறேன் அப்படின்ற பேர்ல மூக்கு உடைபட்டு வருவார் மனுஷபுத்திரன் அவர்கள். எதற்காக அவர் அப்படி இருக்கிறாரு? அவரோட எழுத்தாளராக இருந்துட்டு போயிட்டே இருக்கலாமே. எதற்காக அரசியலுக்குள்ள மண்டையை விட்டு திமுக முட்டை எதற்காக இருக்கணும்? திண்டுக்கல் லியோனி அவர்களும் கூட அதேதான். அப்ப இவங்க எல்லாருமே எதற்காக திமுகவுடைய ஆகச்சிறந்த முட்டுகளாக இருக்கிறாங்க? களத்துக்கு வர்றது கிடையாது, ஆனா திமுகவுடைய ஆகச்சிறந்த முட்டுகளாக இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்ற மாதிரி சிந்தித்து பார்க்கின்ற பொழுதுதான், இவங்களுடைய தரவுகள் எல்லாத்தையுமே தோண்டி பார்க்கின்ற பொழுதுதான் நமக்கு ஒரு சில தரவுகள் கிடைக்க வருகின்றது. அது என்ன தரவுகள் அப்படின்னா, நான் சொன்னேன் தெரியுமா, ஜெயரஞ்சன் அவர்கள், இந்த ஜெயரஞ்சன் அவர்கள் கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலகட்டத்துல மாநில வளர்ச்சி கொள்கை குழு தலைவராக இருந்தவர். மாநில வளர்ச்சி கொள்கை குழு தலைவராக இருந்தவர். திராவிட முன்னேற்ற கழகம் இவருக்கு இந்த பதவியை வழங்கி இருக்கின்றது. அதனால தான் ஜெயரஞ்சன் போன்ற ஆட்கள் திமுகவுடைய முட்டாக இருந்திருக்கிறாங்க, முழு முட்டா இருந்திருக்கிறாங்க. இரண்டாவது, சுபவீர பாண்டியன் அவர்கள், அவர் சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவராக இருந்தவர். இந்த மாதிரிதான் இவர் இத்தனை ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலகட்டத்துல இருந்திருக்காரு, ஒரு அரசு பொறுப்புல இருந்திருக்காரு. அதனால திமுக ஆட்சியில எந்த விதமான அநீதிகள் இழைக்கப்பட்டாலும் கூட ஒரு பெரியார் சாக சுபவீர பாண்டியன் போன்ற ஆட்கள் கேள்வி எழுப்பியது கிடையவே கிடையாது. மூன்றாவது, மனுஷபுத்திரன் அவர்கள். இந்த மனுஷபுத்திரன் அவர்கள் சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு தலைவராக இருந்த ஒரு நபர். திமுக இந்த பொறுப்பை இவங்க வழங்கி இருக்குது. அதனாலதான் இவங்க திமுகவுடைய முழு நேர சொம்பாக இத்தனை நாட்களா வேலை பார்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி திண்டுக்கல் லியோனி அவர்கள், இந்த திண்டுக்கல் லியோனி அவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு லயோலா மணி அவர்கள் தமிழ் பாடநூல் கழகத்தினுடைய தலைவரா பொறுப்பேற்றுக்காது தெரியுமா? இந்த பொறுப்புல இதற்கு முன்னாடி இருந்த நபர் யாரு பார்த்தோம்னா, அது திண்டுக்கல் லியோனி அவர்கள். இந்த மாதிரிலாம் அரசு பொறுப்பு நீங்க வழங்குனீங்க அப்படின்னா, எப்படி இது போன்று இன்டெலக்சுவல் தளத்துல பயணிக்கின்ற ஆட்கள் நடுநிலையாவதியா எப்படி இருப்பாங்க? திமுக சொம்பாதான் இருப்பாங்க, சொம்பாதான் இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே, இந்த தரவுகள் எல்லாத்தையுமே எதற்காக நான் பதிவிடுகின்றேன் அப்படின்னா, லயோலா மணி போன்ற ஆட்கள் அது போன்ற ஆளு கிடையாது. கடந்த 2010 அந்த காலகட்டங்கள்ல அந்த ஈழ போர் நடந்துச்சு தெரியுமா? அந்த இறுதி கட்ட போர்ல திரு லயோலா மணி அவர்கள் சாகும் வரை உண்ணாவிரதத்துல இருந்த ஒரு நபர். லயோலா மணி அவர்கள் சாகும் வரை உண்ணாவிரதத்துல இருந்தாரு. அப்பவே அவர் ஆகச்சிறந்த ஒரு போராளி. இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு 2026, ஏறக்குறைய 16 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தமிழர்களுக்காக களத்தில் இறங்கி தன்னுடைய உயிரையும் கூட கொடுக்க துணிந்த ஒரு போராளி தான் திரு லயோலா மணி அவர்கள். லயோலா மணி அவர்கள் அவர் தமிழ் பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் பொறுப்புக்கு வந்தது என்பது வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். மத்தவங்க மாதிரி சொம்பா இருக்கலையில, களத்துல இறங்கி மக்களுக்காக போராடிய நபரு, மக்களுடைய உணர்வுகளை தெரிந்த ஒரு நபரு, மக்களுடைய உணர்வுகளை அறிந்த நபரு. அப்ப இது போன்ற ஆட்கள் தமிழ் பாடநூல் கழகத்துடைய தலைவர் பொறுப்புக்கு வருவது என்பது வரவேற்க வேண்டிய விடயங்க. கூடுதலாக லயோலா மணி அவர்கள் அம்பேத்கரிஸ்ட். அவர் அம்பேத்கரிஸ்ட். புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை உள்வாங்கிய நபர், புரட்சியாளர் அம்பேத்கருடைய சமத்துவ சிந்தனையை உள்வாங்கிய நபர். இப்பேற்பட்ட நபர் தமிழ் பாடநூல் கழகத்துடைய தலைவர் பொறுப்புக்கு வருவது என்பது நல்ல விடயம் தான். வந்துட்டு போறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் எளிய மக்களுக்காக களத்தில் நின்று கொண்டிருக்கின்ற லயோலா மணி போன்ற ஆட்கள் தமிழ் பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் பொறுப்புக்கு வருவது என்பது வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த 4 நபர்கள் இருக்காங்க தெரியுமா? இவங்க எல்லாம் பார்த்தோம்னா களத்துக்கே வந்தது கிடையாது. ஆனா லயோலா மணி போன்ற ஆட்கள் களத்தில் இருந்த நபர்கள். அவங்க இருந்த நபர்கள். அப்ப நம்ம தாராளமா வரவேற்கலாம். சரிங்களா? சரி, இப்போ சொல்றேன், தமிழ் பாடநூல் கழகம் அதனா என்ன அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. அதாவது என்னன்னா, இந்த கல்வித்துறை இருக்கு இல்லையா, தமிழ் கல்வித்துறை, இந்த கல்வித்துறைகள்ல மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படுகின்ற உரிமை சார்ந்த விடயங்கள் இருக்கு தெரியுமா? அந்த உரிமை சார்ந்த விடயங்கள்ல பள்ளி மாணவர்களுக்கும் அதே மாதிரி அரசாங்கத்திற்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அரசு திட்டங்கள் எல்லாத்தையுமே எளிய மக்களுக்கு, மாணவர்களுக்கு கரெக்டா போதா, சரியாக போகின்றதா, தரத்துடன் செல்கின்றதா என்பதை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு தலைவர் தான் தமிழ் பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் பொறுப்பு என்பது. சோ அந்த பொறுப்புக்கு தான் லயோலா மணி அவர்கள் தற்பொழுது பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சோ தாராளமா நம்மை போன்ற ஆட்கள் அவரை வரவேற்கலாம். சரி, சமூக வலைத்தளங்கள்ல லயோலா மணி அவர்களுக்கு எதிராக சில விஷம கருத்துகள் எல்லாத்தையுமே இங்க இருக்கிற திமுகவுடைய சொம்புகள் பரப்புறாங்க. அது போன்ற ஆட்களுக்கு நம்ம ஒரே ஒரு கருத்தை மட்டும் நம்ம பதிவு பண்ணிக்கிடுவோம். ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி மாதிரி சொல்லிடுவோம். அதாவது காட்டுக்குள்ள பார்த்தோம்னா ஒரு மரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மரம் தொங்குது. அதாவது மரத்துல இந்த கிடைமட்டமா ஒரு உருளை கட்டை தொங்குது. அப்ப அது வழியா வருகின்ற ஒரு கரடி என்ன பண்ணுதுன்னா அந்த உருளைக்கட்டை மேல லேசா இடிச்சிருது.
அந்த உருளைக்கட்டை என்ன ஆகுதுன்னா கரடி இடிச்சோடனே லேசா அப்படி தள்ளி போய் மறுபடியும் கரடி மேல அப்படியே மோதுது. இந்த மாதிரி கரடி மேல மோதின உடனே நான் யாரு தெரியுமா, நான் எவ்வளவு போய் உருவம் கொண்ட ஒரு மனிதன், ஒரு உருவம் கொண்ட ஒரு விலங்கு, நீ என்னவே வந்து இடிக்கிறியா ஏ மரமே அப்படின்னு சொல்லி கரடி மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா அந்த தொங்கி கொண்டிருக்கின்ற உருளைக்கட்டைய மேற்கொண்டு ஒரு இடி வந்து இடிக்குது. மேற்கொண்டு ஃபோர்ஸை இடிச்சோடனே அந்த உருளைக்கட்டை வந்து ரொம்ப ஃபோர்ஸா பின்னாடி போய் மறுபடியும் வந்து கரடி மேலே டம்முன்னு இடிக்குது. அப்ப இந்த கரடி என்ன பண்ணுதுன்னா, என்னடா அது, நான் எப்பேற்பட்ட ஆளு, நீ மறுபடியும் என்ன வந்து அடிக்கிறியா, இப்ப பாரா என் பலத்தை அப்படின்னு சொல்லி இந்த கரடி என்ன பண்ணுது, மேற்கொண்டு ஓங்கி அந்த தொங்கி கொண்டிருக்கின்ற உருளைக்கட்டையை வந்து ஓங்கி இடிக்குது. ஸோ ஓங்கி இடிச்சோடனே அந்த உருளைக்கட்டை பயங்கரமான ஒரு ஹைட்டுக்கு போய் ரிட்டன் வந்து இந்த கரடி மேல ஒரே முட்டு முட்டினோடனே இந்த கரடி உயிர் இழந்து விடுகின்றது. இது எதுக்காக பதிவு பண்றேன் அப்படின்னா, அதாவது ஆணவத்தின் அடிப்படையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொத்தடிமைகள் எதற்கெடுத்தாலும் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா பாதிப்பு யாருக்கு ஏற்பட போகுது அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான். ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வச்சாங்க அப்படின்னா அது ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வந்து போயிடும். மாறாக நான் தான் பெரிய அப்பாட்டகரு, நான் தான் நெத்தில முளைச்சவன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு எதிர் தரப்புல இருக்கிற ஆட்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய ஃபோர்ஸ் காட்டணும்னு நினைச்சு முட்டாள்தனமா காட்டினீங்க அப்படின்னா நீங்க எதிர்கொள்ள போகின்ற வினை என்பது அதீத வினையாக இருக்கும். அது உங்களுக்கே ஆபத்தாக முடியும். ஸோ அந்த மாதிரிதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆபத்தாக முடிய போகின்றது. ஆல்ரெடி வந்து இப்படிதான் என்ன பண்ணாங்க, டிவிக்கே விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. டிவிக்கு நீங்க ஆட்சியை பிடிச்சிருச்சு. அதுக்கு பின்பாக ஒவ்வொரு விடயங்களிலுமே ஜென்சி கிட்ஸ் ஒன்று ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் வந்து என்ன ஆகி போய் கிடக்குதுன்னா பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறி போய் கிடைக்கின்றது. இன்னைக்கு லயோலா மணி அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேசியே அந்த கரடி மாதிரி ஆணவத்தினுடைய உச்சத்துக்கு போய் உங்களை நீங்களே அழித்து கொள்ள போகின்றீர்கள். அவர்களே அழிந்து கொள்வார்கள். திமுகவுடைய விமர்சனங்களை நம்ம பொருட்படுத்த தேவையே இல்லை என்பதை கூறிக்கொண்டு லயோலா மணி அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்து புரட்சியில் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.